இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. வணக்கம். மற்றும் ஒரு தீரநோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ முன்வருமாறு புலம்பெயர்ந்து வாழும் இலங்கையர்களிடம் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அவர் விடுத்த இந்த விசேட காணொலியில் இந்த கோரிக்கையை விடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாடு பேரிடரை சந்தித்துள்ளது. இந்த நிலையில் வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் உதவியை வழங்க முன்வர வேண்டும். அதுக்காக நாங்கள் ஏற்கனவே சில வழிமுறைகளை தயாரித்திருக்கின்றோம். நிதி ரீதியாக உதவ விரும்பினால் மத்திய வங்கி வெளியிட்ட அந்த கணக்கிலக்கங்களுக்கு வழங்கலாம். இலங்கை வங்கியின் ஒரு கணக்கிலக்கமும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கணக்குக்கு எந்த நாட்டிலிருந்தும் எந்த நாணயத்திலும் பணத்தினை நாட்டுக்கு அனுப்ப முடியும். தற்போது வசிக்கின்ற நாட்டில் உள்ள தூதரகம் அல்லாட்டி உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு நேரடியாக சென்றும் கூட பணம் வழங்கலாம் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு பணம் வழங்கும் போது அதற்கான பற்றுச்சீட்டை தூதரகம் வழங்கும். ஆன்லைன் முறையிலும் வங்கி கணக்குகளுக்கு பணத்தை நேரடியாக மாற்றலாம். மருந்துகள் தவிர்த்து குறிப்பாக உலருணவு பொருட்கள், பேரிடரின் போது தேவைப்படும் மற்ற அத்தியாவசிய பொருட்களுக்கான உதவி செய்ய விரும்பினால் பிரதிநிதித்துவப்படுத்தும் நாட்டில் இருந்து உங்களை ஒழுங்கமைத்து கொண்டு அவற்றை இலங்கைக்கு அனுப்பலாம். தூதரகம் அல்லாட்டி உயர்ஸ்தானிகம் மூலம் மேலும் தகவல்களை தெரிந்து கொண்டு அவர்களோடு ஒருங்கிணைந்து செயற்பட முடியும். எனவே இந்த நேரத்தில் எங்களால் முடியும் என்று நம்பி உங்களால் முடிந்த எந்த வகையிலும் உதவிகளை வழங்குமாறு தாங்கள் பணிவன்புடன் கேட்பதாக நேற்று நாளில் விஜித கேரத் அந்த காணொலியில் சொல்லியிருக்கிறார். இந்த பேரிடர் நேரத்தில் நீங்கள் எந்த நாட்டில் வேலை செய்தாலும் அல்லது வாழ்ந்தாலும் உங்கள் தாயகத்தின் மக்கள் துயரத்தில் இருக்கும் போது உங்களால் முடிந்த அளவு நிதி உதவி மற்றும் பொருளுதவியை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி அனைத்து அளவின் போது மீள் கட்டுமான பணியில் உலக தமிழ் அமைப்புகள் ஒருங்கிணைய அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்துலக தமிழர் பேரவை அந்த அழைப்பை விடுத்திருக்கிறது. அனைத்துலக தமிழர் பேரவையின் தலைவர் நிமால் விநாயகமூர்த்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில உலகளாவிய புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இணைந்து வடக்கு கிழக்கு மற்றும் மலையக அனைத்து அழிவின் மீள் கட்டுமான பணியில் செயல்படுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நிலையில உலக தமிழர் சமூகத்தின் ஒருங்கிணைந்த மனிதாபிமான உதவி மிக அவசியமாக இருக்கின்றது என்ற விடயத்தையும் அந்த அறிக்கையில் அவர் வலியுறுத்தி இருந்தார். இது சாதாரண உதவி கேட்கும் தருணம் அல்ல என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். தமிழர் ஒற்றுமை வெளிப்பட்ட அமைப்புகள் ஒன்றிணைய வேண்டிய தருணம் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே களத்தில் உள்ள அவசர தேவைகளை மதிப்பாய்வு செய்தல், களத்தில் நம்பகமான கூட்டாளர்களுடன் இணைந்து செயல்படுத்துதல், நிதி வளங்களை ஒருங்கிணைத்தல், உதவி பொருட்களை தெளிவான முறையில் விநியோகிக்கப்படுவதை கண்காணித்தல், தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் பொதுமக்களுக்கு சமகால தகவல் வழங்குதல் ஆகிய பொறுப்புகள் ஏற்கனவே இருப்பதாகவும் அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி நாடு முழுவதும் உயிர்களை பலிகொண்டு ஆயிரக்கணக்கானோரை இடம்பெயர் செய்த இந்த அழிவுகரமான புயல் மற்றும் வெள்ள நிலைமைகளினால நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பை குறைப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் தயாராக இருக்கிறது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்த விடயத்தை சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அவர் நிறைய விடயத்தை ஊடகவியலாளர் சந்திப்புல சொல்லியிருந்ததை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். அனைத்தின் மனிதாபிமான சமூக மற்றும் பொருளாதார தாக்கங்களை மதிப்பிடுவதற்கு இலங்கை அதிகாரிகள், அபிவிருத்தி பங்காளிகள் மற்றும் ஏனைய சகாக்கள் நெருக்கமாக செயற்படுவதாகவும் அவர் சொல்லியிருந்தார். புயலினால இலங்கையின் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் அந்த அடிப்படையில் மனித உதவிகளுக்கு மேலதிகமாக பொருளாதார நடவடிக்கைகளிலும் இது மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாக சொல்லியிருக்கின்றார். இலங்கை தற்போது அதனுடைய பங்காளிகளுடன் இணைந்து உடனடி அனர்த்தத்துக்கு பிந்திய சேத மதிப்பீட்டை மேற்கொண்டு வருகிறது. குறித்த மதிப்பீடு நிறைவடைந்த பின்னர் பொருளாதார தாக்கங்கள் குறித்த தெளிவு கிடைக்கும் என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் விஸ்தரிக்கப்பட்ட நிதி வசதி தொடர்பில் உறுதிப்படுத்திய கோஷக் நாட்டின்
மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்குமாறு IMF அர்ப்பணிப்புடன் உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். IMF ஒப்பந்தத்தின் கீழ் இலங்கையின் மீட்சி, மறுசீரமைப்பு மற்றும் தாங்கும் திறன் ஆகியவற்றுக்கு தாங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு அளிப்போம் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. புயலுக்கு முன்னதாக கடந்த அக்டோபர் மாதம் 5வது மீளாய்வு தொடர்பில் இலங்கை அதிகாரிகளும் IMF பணியாளர்களும் ஏற்கனவே பணியாளர்கள் மட்ட இணக்கப்பாட்டை எட்டியுள்ளதாக அவர் வலியுறுத்தினார். அத்தோடு மீட்பு செயல்பாட்டில் இலங்கைக்கு மேலும் உதவுவதற்கான மாற்றீடுகளை IMF பணியாளர்கள் தற்போது ஆராய்ந்து வருவதாகவும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி IMF பணியாளர்கள் சபை கூட்டத்தை நடத்த எதிர்பார்த்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாதார தேவைகள் மற்றும் சேதங்கள் குறித்த மேலதிக தகவல்கள் தங்களிடம் இருப்பதனால் அந்த தகவல்கள் இலங்கைக்கு மேலும் உதவக்கூடிய விதம் குறித்து எடுக்கப்படும் இறுதி தீர்மானங்களுக்கு காரணமாக அமையலாம் என்ற விடயத்தை ஜூலி கோஷெக் சொல்லியிருக்கிறார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கும் இந்தோனேசியா, மலேசியா, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளின் மக்களுக்கும் அவர் தன்னுடைய அனுதாபத்தை தெரிவித்திருக்கின்றதை நாங்கள் இங்கு பார்க்கின்றோம். இதையும் தாண்டி அண்மையில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவால மத்திய மாகாணத்தில் 159 பாடசாலைகள் சேதமடைந்திருப்பதாக போக்குவரத்து துணை அமைச்சர் பிரசன்ன குணேசன இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அவர் கண்டி ஊடகங்களுக்கு சொன்ன கருத்து சொல்லுகின்ற பொழுது இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கிறார். போக்குவரத்து துணை அமைச்சர், அதாவது மத்திய மாகாணத்தில் 115 பாடசாலைகள் இடம்பெயர்வு முகாம்களாக இயக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சேதமடைந்த பாடசாலைகள் கடுமையாக மற்றும் பகுதி சேதங்களாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இடம்பெயர்வு முகாம்களாக இயங்கும் பாடசாலைகள் மற்றும் சேதமடைந்த பாடசாலைகள் தவிர மற்ற பாடசாலைகள் 16ஆம் தேதி திறப்பதற்கு இங்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நாட்டினுடைய நிலை இவ்வாறு இருக்கின்ற பொழுது நாட்டின் சில பகுதிகளில் கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் சொல்லுது. காங்கேசந்துறை தொடக்கம் திருகோணமலை, மட்டக்களப்பு ஊடாக கம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில இருந்து அல்லாட்டி மாறுபட்ட திசையிலிருந்து காற்றின் வேகம் வீசக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். ஜாழ் மாவட்டத்தினுடைய அனைத்து நிலவரம் தொடர்பாக ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனால் நிலவர அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட தென்மராட்சி, நெடுந்தீவு, வேலன, சண்டிலிப்பாய், சங்கானை, யாழ்ப்பாணம், காரைநகர், கோப்பாய், நல்லூர், உடுவில், தெல்லிப்பளை, மருதங்கணி, ஊர்காவத்துறை, பருத்தித்துறை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகள்ல 1710 குடும்பங்களைச் சேர்ந்த 5443 அங்கத்தவர்களும் 59 பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சமைத்த உணவு பிரதேச செயலகங்களால் வழங்கப்பட்டு சீரான காலநிலை ஏற்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியிருந்த மக்கள் மீண்டும் வீடு திரும்பிய நிலையில் தற்போது 354 குடும்பங்களைச் சேர்ந்த 1114 அங்கத்தவர்கள் சாவகச்சேரியில 7 பாதுகாப்பு நிலையங்களிலையும், சங்கானையில் 2 பாதுகாப்பு நிலையத்தில், தெல்லிப்பளையில் 2 பாதுகாப்பு நிலையம், முடிவில் 1 பாதுகாப்பு நிலையம், மொத்தமாக 12 பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான சமைத்த உணவு பிரதேச செயலகங்களால் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஆகவே 3715 குடும்பங்களைச் சேர்ந்த 11751 அங்கத்தவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளில் தங்கி இருக்கிறார்கள். ஆகவே 2 வீடுகள் முழுமையாகவும் 370 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்திருக்கிறது. 31 மீன்பிடி படகுகள், 30 வலைகள் சேதமடைந்திருப்பதாக பிரதேச செயலாளரினால் அறிக்கையிடப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே உண்மையிலேயே இந்த இடத்துல சேதங்கள் சார்ந்து நிறைய இழப்பீடு வந்து இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருப்பினும் மக்களுக்கான அந்த உதவி திட்டங்கள், மக்களுக்கான அத்தியாவசிய தேவை தொடர்பிலான அந்த உதவிகள் வந்து போய் சேர வேண்டும், சரியான இடவர்கள் என்ற விடயத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. சமூக வலைத்தளங்கள்ல அதே போன்ற அரசினால பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டால் அந்த பாதிப்புகளை எவ்வாறு உறுதிப்படுத்துவது, அந்த உறுதிப்படுத்தலின் பின்னர் எப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும், எப்படியான உங்களுடைய மீள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான நிதியினை பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பிலான பல விடயங்கள் எல்லாம் பகிரப்பட்டிருக்கிறது. ஆகவே அவை சார்ந்தும் நாங்கள் தெளிவான சிந்தனைகளோடு பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த உண்மையிலேயே இந்த அனர்த்தத்திலிருந்து மீளெழ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது என்ற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்து கொண்டு மற்றொரு தீர நோக்கல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.